sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். 2வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறார். கடவுள் நமக்கு கொடுக்கின்ற நிறைந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. மரியாவிஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது இந்த செய்திக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். இதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய மைய சிந்தனையாக இருக்கிறது. இன்றைய இறைவார்த்தையானது லூக்கா நற்செய்தி பிரிவு 9:28 இருந்துள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. லூக்கா நற்செய்தி பிரிவு 9:28 இருந்துள்ள இறைவார்த்தைகள். இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடை மென்மையாய் மாறியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்து அவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரை என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரை, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதியை காத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இயேசுவுக்கு செவி சாயுங்கள், இவருக்கு செவி சாயுங்கள், என் அன்பார்ந்த மைந்தனுக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு சிந்தனை ஆண்டவர் கடவுள் நமக்கு இந்த தவ காலத்திலே கொடுக்கின்றார். இயேசுவுக்கு செவி சாய்ப்போம். அதான் இன்றைய மைய சிந்தனை. இயேசுவுக்கு செவி சாய்ப்போம். சிறுவன் ஒருவன் நலம் பிடிக்கின்றான், அழுகின்றான். அப்பொழுது அவனுடைய அழுகையை மாற்றுவதற்கு தாயானவள் இடுப்பிலை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வருகின்றான். வந்து பார்க்கின்றார். பார்த்து, மகனே, அந்த நிலாவை பார் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகின்றார். மகனே, அந்த நிலாவை பார் என்று அந்த சிறு குழந்தையிடத்தில் சொன்ன பொழுது மீண்டும் குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. அந்த நிலாவை பார் என்று சொல்லுகின்ற பொழுது நிலாவை காணவில்லையே என்று அந்த குழந்தை சொன்னது. காணலையே அப்படின்னு சொல்லி, எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க, உங்க கைவிரல் தான் தெரிகிறது, நிலாவை காணவில்லை என்று அந்த குழந்தை சொன்னதா. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தையினுடைய பார்வை கைவிரலில் இருந்தது. அதை தாண்டி சென்ற அந்த நிலாவை பார்ப்பதற்கான அறிவு அதனிடத்தில் இல்லை. இதுபோலத்தான் கடவுள் நமக்கு நிறைய காரியங்களை சுட்டி காட்டுகின்றார். ஆனால் நாம் சுட்டி காட்டுகின்ற சுட்டு வீரர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய
அந்த சுட்டு விரல் சுட்டி காட்டுகின்ற பொருளை பார்ப்பதில்லை, வாழ்வுடைய அர்த்தங்களை பார்ப்பதில்லை, குறிக்கோள்களை பார்ப்பதில்லை, எண்ணங்களை பார்ப்பதில்லை, எழுச்சிகளை பார்ப்பதில்லை, லட்சியங்களை பார்ப்பதில்லை. இதுதான் இன்றைய உலகத்தினுடைய மிகப்பெரிய தவறாக இருப்பதாக நான் உணர்கின்றேன். எனவே இயேசுவை சுட்டி காட்டுகின்றார் கடவுள். இவரை என்னுடைய அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையான ஒரு செய்தியாக இருக்கிறது. கானாவூர் திருமணத்தின் போதும் ஆண்டவர் புதுமை செய்வதற்கு முன்னதாக அன்னை கன்னிமரியாள் அவர் சொல்வதை கேளுங்கள் என்று ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றார். பழைய ஏற்பாட்டினுடைய தொடக்கத்திலிருந்து பல்வேறு காரியங்களை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதனுடைய அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கடவுள் சுட்டி காட்டுகின்ற மனிதர்கள் பல இருக்கிறார்கள். கடவுள் ஆபிரகாமை சுட்டி காட்டுகிறார், விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை சுட்டி காட்டுகிறார். மோசேயை சுட்டி காட்டுகின்றார், விடுதலையின் தந்தை மோசேயை சுட்டி காட்டுகின்றார். இறைவாக்கினர்களை சுட்டி காட்டுகின்றார், எரேமியாவை சுட்டி காட்டுகின்றார், எசையாவை சுட்டி காட்டுகின்றார், நம்பிக்கையின் இறைவாக்கினரை சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டத்தில் நிறைய மனிதர்களை கடவுள் சுட்டி காட்டியிருக்கிறார். யோனாவை சுட்டி காட்டியிருக்கிறார். நினைவே நகரத்து மக்கள் பாவத்திலே வாழ்ந்த பொழுது, சுயநலத்திலே வாழ்ந்த பொழுது, சண்டை சச்சரவுகளிலே வாழ்ந்த பொழுது யோனாவை அனுப்பி அந்த மக்களை மனமாற்ற வேண்டும் என்று நினைத்தார் கடவுள். எனவே யோனாவை சுட்டி காட்டுகின்றார். ஆனால் யோனா அதிலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக தப்பித்து செல்ல முயற்சி எடுக்கிறார். ஆனால் அவரை விடவில்லை. அவரை மீண்டும் இழுத்து கொண்டு வந்து நினிவே நகரத்து மக்களுக்கு பல்வேறு காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்கின்றார். எனவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய மனிதர்களை கடவுள் சுட்டி காட்டி இருக்கிறார். இவர்களுக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சோதோம் குமாரா பட்டணங்கள் நமக்கு நன்றாக தெரியும். அதுபோன்று நகரங்கள், பல்வேறு நகரங்கள் அழிக்கப்பட்டன. அப்பொழுதெல்லாம் கடவுள் பல்வேறு மனிதர்களை சுட்டி காட்டினார். நீதியின் இறைவாக்கினரான ஆமோஸை சுட்டி காட்டியிருக்கிறார். சமூகத்தில் நீதி நிலவ வேண்டும், இப்பொழுது நீதி நிலவவில்லை என்று சுட்டி காட்டுகிறார். இயேசுவை இன்று சுட்டி காட்டுகின்றார். தந்தையாகிய கடவுள் தன்னுடைய மாட்சியினுடைய நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு செவி சாயுங்கள், இவர்கள் நான் பூரிப்படைகிறேன் என்று சுட்டி காட்டுகின்றார். ஆக இயேசுவுக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதுதான் இறையாட்சியினுடைய தத்துவமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய உலகத்தை பார்க்கின்ற பொழுது இயேசுவை விட்டுவிட்டு எல்லாரையும் நாம் பார்க்கின்றோம். இயேசுனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு மற்றெல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்கின்றோம். நடிகளை நம்புகின்றோம், ஒரு கூட்டம் அதற்கு பின்னால் ஓடுகின்றது. அரசியல்வாதிகளை நம்புகின்றோம், இன்னொரு கூட்டம் அங்கே செல்கிறது. ஜாதியவாதிகளை பார்க்கின்ற ஒரு கூட்டம் அங்கே சென்று கொண்டே இருக்கிறார். ஏமாற்றுகின்ற மதவாதிகளை பார்க்கின்றோம், இன்னொரு கூட்டம் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். இயேசுக்கு பின்னால் யார் செல்வது என்பதுதான் இப்பொழுது பெரிய கேள்விக்குறியாக இருப்பதை பார்க்கின்றோம். இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகையோர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது, நமக்கு வருத்தமாக இருக்கிறது. எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வலக்கண்டத்தில் அறைந்தால் மறுகண்டத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இதை கேட்பதற்கு நாம் தயாரா? இயேசு சொல்வதை கேளுங்கள், இயேசுவை நம்புவோம், இயேசுவுக்கு சாய்ப்போம் என்று சொல்லுகின்ற இந்த இறை வார்த்தையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? சீடர்கள் அனுபவிக்கிறார்கள், ஆண்டவருடைய மாட்சிமையை அனுபவிக்கிறார்கள், கடவுளுடைய மாட்சிமையை அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவத்தினுடைய மத்தியில் ஆண்டவர் இயேசுவை கடவுள் வெளிப்படுத்துகிறார். இவர் என்னுடைய அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு செவிசாயுங்கள். எனவே இயேசுவுக்கு செவிமடுக்க வேண்டும். இயேசுவுக்கு செவிமடுத்தவர்கள் தான் சீடர்களானார்கள். இயேசுவுக்கு செவிமடுத்தவர்கள் தான் சீடத்திகளானார்கள். இயேசுவுக்கு செவிமடுத்தவர்கள் தான் இன்றும் திரு அவையில் இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், திரு அவைக்கு வெளியிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இயேசுவுக்கு செவியும் சாய்க்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஊடகங்கள் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். அதற்கு நாம் செவி சாய்க்கின்றோமா? இல்லை, இயேசுவுக்கு செவி சாய்க்கின்றோமா? இயேசுனுடைய மதிப்பீடுகளுக்கு நாம் செவி சாய்க்கின்றோமா? ஊடகங்கள் சொல்லுகின்ற மதிப்பீடுகளுக்கு செவி சாய்க்கின்றோமா? திரைப்படங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, போர்களுடைய கலக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்கின்றோம்? இயேசுவுக்கு செவி சாய்க்கின்றோமா? இயேசுனுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற திருத்தந்தைக்கு நாம் செவி சாய்க்கின்றோமா?
இயேசுனுடைய மறை உடலாக இருக்கின்ற திரு அவைக்கு நாம் செவி சாய்க்கின்றோமா? திரு அவைக்கு நாம் செவி சாய்க்கின்றோம் என்றால் இயேசுவுக்கு செவி சாய்க்கின்றோம் என்று அர்த்தமாகின்றது. இயேசுவுக்கு செவி சாய்க்கின்றோம் என்றால், செவி மடுக்கின்றோம் என்றால் தந்தையாகிய கடவுளுக்கு செவி மடுக்கிறோம் என்று அர்த்தமாகின்றது. காந்தியும் புத்தனும் பிறந்த இந்த நாட்டிலே காந்தியினுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விட்டார்கள், புத்தனுடைய வார்த்தைகளை புதைத்து விட்டார்கள், இயேசுனுடைய வார்த்தைகளை எறிந்து விட்டார்கள். எத்தனையோ ஏற்றமிகு எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இயேசுவுக்கு செவி சாய்த்து செவி மடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஏற்றமான ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே தவக்காலத்தில் நம்முடைய மனதுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கு செவி மடுப்போம். இயேசுவுக்கு செவி மடுக்கின்றவர்கள் தந்தையாகிய கடவுளுக்கு செவி மடுக்கின்றார்கள். தந்தையாகிய கடவுளுக்கு செவி மடுக்கின்றவர்களோடு ஆண்டவராகிய கடவுள், தூய ஆவியானவர், தந்தையாகிய கடவுள் ஆகிய மூவரும் வந்து குடியிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதைத்தான் இந்த தவக்காலமானது நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறது. எனவே மலையில் இருந்து விட்டால் சுகமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இயேசு அந்த நிலையிலே விட்டுவிடவில்லை, மாறாக கீழே இறங்கி வருகின்றார். மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார், சமவெளிக்கு வருகிறார், மக்களோடு மக்களாக வாழ்வதற்கு வருகின்றார், மக்களுக்கு போதிப்பதற்காக வருகின்றார், மக்களில் மக்களாக வாழுகின்றார். அதுதான் இம்மானுவேல். எனவே இயேசுவுக்கு செவி மடுப்போம். அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய மைய சிந்தனையாக இருக்கிறது. நம்முடைய பெற்றோர்களுக்கு செவி மடுப்போம், பெரியவர்களுக்கு செவி மடுப்போம், ஆசிரியர்களுக்கு செவி மடுப்போம், வழிகாட்டிகளுக்கு செவி மடுப்போம். உலகத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாம் செவி மடுக்கவும் வேண்டும். உலகத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாம் செவி மடுக்க வேண்டும். போர்கள், கலகங்கள், ஆட்சி மாற்றங்கள், அடிதடிகள், சண்டைகள், கொலைகள், கொள்ளைகள் என்று நிறைய இருக்கின்றன. இவைகளை நாம் உற்று பார்க்கவும் வேண்டும், உற்று கவனிக்கவும் வேண்டும். அதற்கான வரங்களை இந்த நாளிலே மன்றாடி கேட்போம். எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, அந்த நாளில் இறைமகனுக்கு செவி மடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேர். இறை வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். உமக்கு செவி மடுக்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தாரும். உலகத்தில் நிறைய பேர்கள் நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள், போதிக்கின்றார்கள், கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவே, உங்களுக்கு நான் செவி மடுக்க, உமக்கு நான் செவி மடுக்க, உமக்கு செவி சாய்க்க வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். திரு அவையிலே ஆண்டவர் சொல்லுகின்ற இறை வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி மடுக்க வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென்.